ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 தெலுங்குல ரிலீஸ் ஆன நான் சாமி ரங்கா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம நாகார்ஜுனாவும் அல்லரி நரேஷும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்த சின்ன வயசுலேருந்தே நம்ம நாசர் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நாசரோட 3 பையங்களுக்குமே இவங்க இருக்கிறது பிடிக்கல. அதே நேரத்தில் நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்களும் நம்ம நாகார்ஜுனாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நாசரோட 3வது பையனுக்கு அவங்க பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம நாகார்ஜுனாவுக்கு தெரியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட நாகார்ஜுனா என்ன பண்ணுறாருன்னா இவங்களை விட்டு தள்ளி இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து நான் இவங்க இருந்தால் தான் இருப்பேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அப்பா தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. அதனால அவங்க யாரையுமே கல்யாணம் பண்ணாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. நம்ம நாசரோட 3வது பையன் எப்படியாவது இவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் இவங்க யாரை கல்யாணம் பண்ணாங்க. அதே நேரத்தில் நாசர் வந்து கடைசியில் நாகார்ஜுனாவுக்கு என்ன துரோகம் பண்ணார், அல்லரி நரேஷை யார் கொலை பண்ணா, எதனால நம்ம நாகார்ஜுனா இவ்வளோ நாளாக தள்ளியே இருந்தார், நாசருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நம்ம நாகார்ஜுனாவோட ஆக்டிங் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கை வேறு லெவலில் நடித்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம அல்லரி நரேஷும் நாகார்ஜுனாவுக்கும் நடக்கிற அந்த காமெடி போர்ஷனாக இருக்கட்டும், அந்த எமோஷன் போர்ஷனாக இருக்கட்டும், உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நான் தெலுங்கு படத்துலலாம் இந்த காமெடி போர்ஷனு, இந்த எமோஷன் போர்ஷன்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற அந்த காமெடி போர்ஷன், எமோஷன் போர்ஷன் உண்மையிலே வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் பெருசாக காமெடியன்னு யாருமே இல்லை. இவங்க 2 பேரும் பண்ணுற காமெடியே இந்த படத்தில் ரசிக்க முடியாதா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நாகார்ஜுனாவும் நம்ம ஹீரோயினும் அந்த லவ் பண்ணுற அந்த போர்ஷன்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் வெர்ஷன் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற தெலுங்கு படத்துலலாம் தமிழ் டப்பிங் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குண்டூர்காரன் படத்துலேயே தமிழ் டப்பிங்கை எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு தமிழ் டப்பிங் வெர்ஷனை கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் தெலுங்கு படத்தில் ஆக்ஷன்லாம் எப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம நாகார்ஜுனா ஓப்பனிங் சீன் வந்து ஒரு சிகரெட்டை வச்சுட்டு கெத்தாக நடந்து வந்துட்டு இருப்பாப்புல. பிஜிஎம்லாம் உண்மையிலேயே கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்லாம் ஒரு 50 பேர்த்த அடித்தார்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில எத்தனை பேர்த்த அடித்தாருன்னு. அடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். அல்லரி நரேஷும் வீடியோடாக போய் உங்கள் மகனுக்கு அப்படி, உங்கள் மகனுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது சரி, தெலுங்கு படம் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நம்ம மனசை தேர்த்திக்கிற வேண்டியதான். இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செகண்ட் ஹாஃப் போச்சு. எதுக்குன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த காமெடி போர்ஷன், ரொமான்ஸ் போர்ஷன், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பூரா ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி எடுத்து உண்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த 3வது பையனை ஒருத்தர் வராருல, அவர் வந்து துபாயிலேருந்து வருவார், ஒரு சம்பவம் செய்வார், திருப்பி துபாய்க்கு போயிடுவார், அடுத்து திருப்பி வருவார், ஒரு சம்பவம் பண்ணுவார். அதே தான் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு எவ்வளோக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு டார்ச்சர் கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது யாரா நீ தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சுலடா, அப்போ கூட தேவையில்லாமல் ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு தான் நமக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனால் இவர் அதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறாமல் அவர் வாட்டா போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த பண்ணுற கொலைலாம் பார்க்கும்போது யாரா நீ தேவையில்லாமல் வாட்டா குடிச்சிக்கிட்டு இருந்தவனை போட்டு குத்திக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு தான் தோணும். அடுத்து கடைசி கிளைமேக்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு ஃபைட் சீன் வருது. எதுக்குடா என் தம்பியை கொண்டா அப்படின்னு நாகார்ஜுனா கேட்டு வராரு. அதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்த்தையும் அடிச்சு போட்டு கடைசியில் ஒரு என்ன பண்ணுறா கத்தி எடுத்து குத்துறாரு. அதில் நம்ம நாகார்ஜுனா கீழே விழுந்துறாரு. அடுத்து ஒரு பாட்டை போடுறாங்க, ஒரு பிஜிஎம் மாதிரி ஒன்று போட்டு திருப்பி ஒரு எந்திரிக்கிறாரு, கொள்றாரு. அவ்வளோதான். கடைசியில் கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சாங்க. அடுத்து போய் நம்ம நாகார்ஜுனா போய் நாசரை பார்க்க போனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வச்சாங்க. அது நாகார்ஜுனாவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகி போயிடுச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான படம் தான். இந்த படம் ஓடிடி தளமான ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து கண்டிப்பாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.